கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் மிக முக்கியமான சத்தியத்தை தியானம் செய்ய போகிறோம். என்னன்னா பெந்தகொஸ்தே. ஆமென். என்னது? பெந்தகொஸ்தே. நல்லா கவனிக்கணும். பெந்தகொஸ்தின் பேரொளி. நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம அதை கொண்டு வரணும்னா பெந்தகொஸ்தேயின் பேரொளி, பேரொளி. பெந்தகொஸ்தேயின் பேரொளி எது என்றால் ஒரு மனம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். பெந்தகொஸ்தேவின் பேரொளி. இந்த பெந்தகொஸ்தேயின் பேரொளி என்றால் என்னவென்றால் ஒரு மனமே பெந்தகொஸ்தே. நம்மெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? பெந்தகோசா அப்படிதானே கேட்பாங்க. என்ன கோஸு? பெந்தகோசா. நிறைய பேர் கேட்பாங்க நம்மளை. ஆமாம், நாங்கள்லாம் பெந்தகோஸ்தே, பென்டெகாஸ்டல். ஆமேனா? அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெந்தகோஸ்தே என்கின்ற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? பெந்தகோஸ்தே அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆக இப்போ ரெண்டு வசனத்தை ஒன்று கம்பைன் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சத்தியத்தை நம்ம தியானம் செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்க போகிறோம்? பெந்தகொஸ்தே பேரொளி. ஆமேனா? பெந்தகொஸ்தே பேரொளி என்றால் என்னவென்றால் ஒரு மனம். சபை தான் பெந்தகொஸ்தே. ஆக சபையில் என்ன, சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சபையில் இருக்கிறது என்ன என்ன காரியத்துக்காக நம்ம வருகிறோம் என்றால் ஒரு மனம். என்னது? ஒரு மனம். எப்படி என்பதை பார்க்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. என்ன ஒளி? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. என்னதுங்க? சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க. சந்ததி, கூட்டம். கவனிங்க. சந்ததி அப்படின்னா என்னதுங்க? சந்ததினா என்ன? அவங்களுடைய வம்சாவளி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க யாருடைய சந்ததி அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய வம்சாவளி. அப்போது ஒரு தகப்பன் இருப்பார். அந்த தகப்பனுக்கு பிறக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் சேர்ந்து அவருடைய சந்ததி என்பார்கள். அப்போ நாம் தேவனுடைய சந்ததி. இந்த உலக தோற்றத்துக்கான காரணமே என்னவென்றால், தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண அவர் சித்தம் கொண்டார். அவருக்கு ஒரு சந்ததி தேவை. அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்குன்னா, அது ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ஆமென். கூட்டமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஜாதி. அந்த கூட்டம் எப்படி விட பரிசுத்த ஜாதி, அது அவருக்கு சொந்தமான ஜனம். ஆமேனா? தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். அதனால் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மகன் என்றால் அப்பா யாருன்னு தெரியணும். ஆமேனா? நம்முடைய அப்பா, நான் பிதாவாகிய தேவனுக்கு மகன் என்றால் எனக்கு எங்கள் அப்பா யார் என்கின்ற அறிவு எனக்கு வேணும். ஆக இந்த அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவன். ஆமேனா? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக இந்த பேர் ஒளி, இந்த பெந்தகொஸ்தேயினுடைய பேரொளி என்ன நமக்கு கொடுக்கிறது என்றால் ஒரு மனம். ஆக இந்த சந்ததி, கூட்டம், அப்புறம் ஜனம், பரிசுத்த ஜாதி என்றெல்லாம் தேவன் சொல்றாரு. இந்த சபைக்கு இப்படிப்பட்ட தகுதி நமக்குள் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 12 வாசிங்க. கொலோசியர் 1:12-13 வாசிங்க. கொலோசியர் 1:12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். எங்க இருக்கிற பரிசுத்தவான்கள்? ஒளி. சொல்லுங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கெடுக்க நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை. சொல்லுங்க. என்னதுங்க? விடுதலை. சொல்லுங்க. எதிலிருந்து விடுதலை? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் தேவை. இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், இன்றைக்கும் பார்த்தோன்னா மனசுக்குள்ள வேதனைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இருள் இருக்கிறது. இந்த இருள் உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு மனம் வராது. இந்த ஒரு மனம் எப்பொழுது வரும் என்றால்
பேரொளி, ஒரு பெரிய வெளிச்சம் அது உள்ள வந்தாதான் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த போராட்டத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். எத்தனை பேர் நீங்கள் விடுதலையாக விரும்புகிறீங்க? ஆமேனா? இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனைக்கு என்ன காரணம்? பாருங்க, இன்றைக்கி உதாரணத்துக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துங்களேன், நான் உங்களுக்கு என்ன கறி எடுத்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன கறி எடுத்துன்னு வந்திருக்கிற? கறி எடுக்கிறதுல ஒரு மனம் இல்லை. அப்புறம் ஓகே, நான் உனக்கு எவ்வளவு எடுத்துன்னு வர சொன்னால் நீ எவ்வளவு எடுத்துன்னு வந்திருக்கிற? அதுலேயே ஒரு மனம் இல்லை. சரி, இப்போ கறியை குழம்பு செய்யணுமா, பிரியாணி செய்யணுமா, இல்லை பகோடா செய்யணுமா, இல்லை வேறு, அதுலேயே பிரச்சனை. அது போயிட்டு முடித்து தூக்கத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு மனம் கிடையாது. இன்றைக்கி போராட்டம், பிரச்சனை குடும்பங்களில். கணவன் மனைவியோடு கூட ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு மனம் இல்லை. அதனால் இன்னைக்கு கணவன் ஒரு திட்டம், மனைவி ஒரு திட்டம், பிள்ளைகள் ஒரு திட்டம். ஆக இந்த இது 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 இருக்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு பிரிவினை, ஒரு அந்தகாரம். அங்கே ஒரு மனம் இல்லை, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே சந்தோஷம் இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ளே ஒரு இருள் இருக்கிறது. இந்த இருள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுதான் தேவன் சொல்றார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள். அந்த ஒளி பெந்தகோஸ்தேயின் பேரொளி. இப்போ நல்லா கவனிங்க, மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்ததுமே என்ன வந்துருச்சுன்னாக்கா, மனுஷனுக்குள்ள சுயம் வந்து விட்டது. சுயம் வந்ததுனால மனிதனால் சமாதானமாக இருக்க முடியவில்லை. என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் பண்ணானோ, அந்த பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் அவனுக்குள்ள தனியாக அவனுக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள் தோன்றுகிறது. ஒரு மனைவிக்கு வேறொரு எண்ணங்கள் தோன்றுகிறது, ஒரு அப்பா அம்மாவுக்கு வேறொரு எண்ணங்கள் தோன்றுது. அது ஒன்றா ஆக முடியல. அதனால் கருத்து வேறுபாடுகள். இன்றைக்கி ஏன் டைவர்ஸ்லாம் அதிகம் சொல்லுங்க பார்க்கலாம்? கருத்து வேறுபாடுன்னு ஒரே சிம்பிளாக சொல்லுவான். அந்த கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் என்னவென்றால் அந்தகாரத்தின் இருள், அந்தகாரத்தின் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தன சங்கிலியை உடைத்தெறிந்தது தான் பெந்தகோஸ்தே. ஆமென். ஒரு மனம். யாரெல்லாம் பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ, பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் விடுதலை, அவருடைய வாழ்க்கையில் மாத்திரம் சமாதானம். முதல்ல கவனிங்க, இப்போ தேவன் சொல்லிட்டாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். ஆமென். தம்முடைய குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் என்று. அப்படியானால் இது 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 நமக்கு என்ன மென்ஷன் பண்ணுறார் தேவன் என்றால், ஒரு தகப்பன், அந்த தகப்பனுக்கு இருக்கிற எல்லாரும் பிள்ளைகள். அப்போ ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். ஆக இந்த பூமியில் பிறந்து வளர்ந்த அத்தனை பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா எங்கள் தேவன், ஆமென், தேவன் எங்கள் பிதா, ஆமென் சொல்லுவோமா? அவரை அப்பா என்று பார்க்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 42வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க, 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 42:11. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். இதாங்க அந்த சந்ததி. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனம். சொல்லுங்க, ஒரு மனம். கவனி என்னதுங்க? வாசி அந்த வசனம் 11. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பன். இந்த ஒரு மனம் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜீவன், நம்முடைய வாழ்க்கையில ஏன் மரணம், ஏன் பொல்லாப்புகள் என்றால் ஒரு மனம் கிடையாது. எல்லாருக்குள்ள கருத்து வேறுபாடுகள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடும்பம் 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து 5 சிந்தனைகள். அதனால தான் இங்கே பிரிவினைகள். கணவன் மனைவியோடு சமாதானமாக இருக்க முடியல. ஒன்றா இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கவில்லை. ஆனால் இங்கே பாருங்க, இவங்க சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். அடுத்தது 32 வசனம் வாசிங்க. 32 வாசி. நாங்கள் 12 சகோதரர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் எங்கள் பிதா. ஆமெனா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியானால் இது அப்போ நமக்கு என்ன வரணும்னாக்கா, இப்போ சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்க நம்ம அத்தனை பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிற அந்த சுயம் என்கின்ற அந்தகார வெளிச்சம் நமக்கு அந்த அந்தகாரம் வெளியே போகணும்னா பெந்தகோஸ்தேயின் பேரொளி, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. ஆமெனா? பெந்தகோஸ்தேயின்
பேரொளி என்றால் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் குடும்பத்தில் சமாதானம். எத்தனை பேர் குடும்ப சமாதானம் வேணும் விரும்புறீங்க? ஆமேனா? உன் குடும்பத்தில் சமாதானம் வரணும்னா ஒரே ஒரு வழி, பெந்தேகோஸ்தேவின் பேரொளி, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவராகிய அந்த பேரொளி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். கடந்த 2 வாரங்களாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு தாயானவராக இருந்து நம்மை தேற்றுகிறார், நம்ம எப்படியெல்லாம் தேற்றரவாளனாக நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் உபதேசத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். ஏனென்றால் இன்னைக்கு ஏகப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமேனா? எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போற நிலைமையில, உடைஞ்சு போற நிலைமையில, உள்ளம் உடைக்கப்பட்டு தற்கொலைக்கினராய் போய்கொண்டிருந்த வேளையில அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சந்தித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமேன் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்தது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன் இந்த பிரிவினை தெரியுமா? ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் இன்னைக்கு சண்டை சச்சரவு சமாதானம் இல்லை, அடி தடி பயங்கரமாக இன்னைக்கு? இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த VBS ப்ரோக்ராம் நடத்தும் போது குடும்பத்தில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம அப்படி தத்துருவமாக போட்டு காட்டணும். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆமேன் சொல்லுவோமா? இன்னைக்கு குடும்பங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழி. அவனவன் எல்லாரும் சொல்லுங்க. அவனவன் தன் இதான் சுயம். இந்த சுயம்தான் பிசாசு. பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படியே செய்ய மனதாக இருக்கிறான். அந்த சுயம், அந்த இச்சை, சுயம். மறுபடியும் வசனத்தை, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு அப்பா, ஒரு வீட்டுக்குள்ள அப்பா இருக்கிறாருன்னா அப்பா தான் எல்லாமே சித்தம், அப்பா தான் எல்லாமே சித்தம் கொள்ளணும். மகன் என்ன பண்ணணும்? அப்பாவின் சித்தத்தை செய்யணும். ஆனால் நாம் எல்லாரும் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழி, சுயம். இந்த சுயத்தினால தான் இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்தகாரம் வந்து நான் என்கின்ற அகம்பாவம், நான் என்கின்ற அந்த ஒரு பொல்லாத இருமாப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ள வந்து அவன் சிந்தனையில அந்த மாம்சத்திலிருந்து அவன் சிந்திக்கிறான். தேவ சித்தத்தின்படி சிந்திக்க முடியல அவனால. அதனால் தான் இன்னைக்கு பிரச்சனை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும் போது என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை தெளிவாக என்னோடு கூட பேசி அந்த குடும்பத்தில் தேவ மகிமையை வெளிப்படுத்தி, சபையில் தேவ மகிமையை வெளிப்படுத்தி அந்த குடும்பம் அந்த சபையும் அவ்வளவு சமாதானமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? தனிப்பட்ட ரீதியில் ஒரு மனுஷன் பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றவன்லாம் ஒன்று கூடுகிற இடம் தான் சபை. தனித்தனியாக தேவன் உன்னை நேசித்து உனக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். என்னை குறித்த தேவ சித்தம் யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும். ஆக இன்னைக்கு நமக்குள்ள ஏன் ஒன்றாக இணைந்து இருக்க முடியவில்லை? தேவ சித்தம் நல்லதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது, நல்லதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. இன்னைக்கு தேவ சித்தம் செய்ய முடியாமல் மனுஷனுடைய மூளையிலிருந்து வருகிற அந்த எண்ணங்களினால இன்றைக்கு தேவனை துக்கப்படுத்துகிற அநேக பேர் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் இந்த சுயம் உடைஞ்சி அந்த ஒரு மனம், அந்த நான், அந்த எனக்கு என்கின்ற அந்த ஒரு கட்டு எப்போ அரும்னா, என்னை நானே புகழ்ந்து கொள்ளுவதும் மற்றவர்கள் என்னை புகழ்வதை எதிர்பார்ப்பதும், இதுதான் சுயம். சுயத்தினுடைய ஒரு ரிசல்ட் என்ன தெரியுமா? என்னை நானே புகழ்ந்து கொள்ளுவதும் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும். இந்த 2 பெருமை இதுதான் உடையணும். இதை உடைச்சாதான் என் பிதாவே துதிக்கு பாத்திரர். ஆமேனா? ஒரு மனம் உள்ள வந்துருச்சுன்னா என் பிதாவே துதிக்கு பாத்திரர். கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். மகிமைக்கு பாத்திரர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரே துதிக்கு பாத்திரர். அவரே எல்லா காலங்களும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன். ஆமேனா? ஆக நம்ம எல்லாரும் யாரை துதிக்கணும்?
வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் துதிக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு அவரை துதிக்க வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆனா மனுஷன் என்ன பண்றான்? இன்னைக்கு சுயத்தினால தன்னைத்தானே துதித்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த சுயம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனால சமாதானமா இருக்க முடியாது. என தன்னை பெருமைப்படுத்துகிறான். ஆனால் சபையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை நாம் துதிக்கிறோம். ஆமேனா? நல்லா கவனிங்க, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் எடுத்துங்களேன். அந்த இடத்துல தேவன் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் வாசிக்க பார்க்கலாம். ஒன்றுந்தே வாசிங்க. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. என்ன இருக்கணும்? நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும். இந்த சுயம் உள்ள இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. என்னால் முடியலையே, என் பெருமையை கொல்லுவதற்கு என்னால் முடியலையே, என்னை நான் சித்தம் கொண்டதை செய்வதற்கு என்னால் முடியலையேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ள வேதனைகள் வருத்தங்கள் அப்படியே நம்ம மனசுக்குள்ளே போட்டு பயங்கரமான இருள் நம்மை வருத்தி கொண்டிருக்கிறது. இந்த சுயத்தை உடைக்கணும்னா, மகிழ்ச்சி எனக்குள்ளே வரணும்னா, பரிசுத்த ஆவியானவராகிய பெந்தகோஸ்தே அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இதை பெற்றுக்கொள்ள முடியும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அப்ப மகிமையெல்லாம் யாருக்கு? தேவாதி தேவனுக்கே. தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவரை புகழ்ச்சியாய் மகிமைப்படுத்துகிற இடம் தான் சபை. யாருக்கு மகிமை சபையில? யாருக்கு மகிமை சபையில? தேவனுக்கு மகிமை. முன்னாடி யாம் பெருமைன்னு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுதான் அந்தகாரத்தின் இருள். ஏனென்றால் சுயம் அவனவன் தன் வழியிலே வழி தப்பி ஆடுகளை போல திரிந்தோம். ஆனால் தேவனோ கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எல்லாரும் ராமேன் சொல்லுவாங்க. தள்ளி போக சொல்லுவாங்களே, தள்ளி போடா, தள்ளிடாத, தள்ளி உட்கார்றா. ராமேன் சொல்லாமா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமேனா? ஆக இந்த சுயத்தை உடைப்பதற்கு தேவன் என்ன சித்தம் கொண்டார் தெரியுமா? நல்லா மைண்டில் வச்சு, தேவன் என்ன சித்தம் கொண்டார் தெரியுமா? இப்போ அவரை நாம் அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்றால், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, சகலத்தையும் நீரே சிருஷ்டித்தீர், என்னை சிருஷ்டித்தது நீரே ஆண்டவர் சொல்லி அவரை துதிக்கிற துதி தான் ஒரு மனம். இந்த ஒரு மனம் உள்ள வந்தால் மாத்திரம்தான் நம்முடைய மனசுக்குள்ள மகிழ்ச்சி பொங்கும். தேவனை துதிக்கிற துதி நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டாகுதே, அதுதான் பெந்தெகோஸ்தேயின் பேரொளி. ஆமேனா? இப்போ கடகன்னு ஒரு சில வசனங்களை வாசித்து காட்ட திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 14 வாசிக்க பார்க்கலாம். 14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும்? கவனிங்க, ரொம்ப முக்கியம். இப்ப சொன்ன இல்லையா, அவனவன் தன் வழியில அந்த வழி செத்து தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை டைரக்ட் பண்ணணும், நம்மளை நடத்தணும் அனுதினமும். இப்ப நம்ம பாட்டு பண்ணோம், உம் சித்தத்தின் சத்தம் அனுதினமும் கேட்கணும் ஆண்டவரே. அப்போ அவருடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து பேசி தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு ஜீவன். அப்போ யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ, கையில் பைபிள் வச்சுங்கிறது இல்லை தேவனுடைய பிள்ளைங்க, பைபிள் வசனங்களை வியாக்கியானம் செய்து அதனுடைய ஆழங்களை எல்லாம் வச்சிருப்பது கூட தேவனுடைய பிள்ளைங்க அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறான் பாருங்க, அவங்க தான் தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எத்தனை மணிக்கு நான் எழுந்துக்கணும், எப்படி நான் சாப்பிடணும், எப்போ நான் வேலைக்கு போகணும், எந்த வேலைக்கு போகணும், எவ்வளவு காசை நான் சம்பாதிக்கணும், அந்த காசை நான் எப்படி செலவு பண்ணணும், யார் கூட என்ன பேசணும், அனுதினமும் நம்மை குறித்த தேவ நோக்கம் நம்மில் நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அப்பா பிதாவே. ஆமெனா? இன்றைக்கு கூட யூதர்கள் நம்முடைய தேவனை அப்பான்லாம் கூப்பிட முடியாது. அவங்க எப்படி ஹஷம் அப்படின்னுவாங்க, அதாவது உயர்ந்த நாமமுடையவர், உன்னத நாமமுடையவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய தேவனை அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை
பெற்றீர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். எந்த ஆவி? நமக்கு இருக்கு இல்லையா ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆவி தான் நம்மளை தாங்குது. அந்த ஆவி இருக்கு இல்லையா, அதான் மனசாட்சி. அது நீதி உள்ளது. ஆனால் அந்த நீதியில் நம்ம பாவம் செய்த போது அசுத்தம் உள்ள வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து, பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் அவர் தேவன் என்று நாம் பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட வந்து கனெக்ட் ஆகி நம்முடைய ஆவியில் நம்முடைய மனசாட்சியை நல்லா திடப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை என்ன பண்ண சீர்படுத்தி நம்மளை சரியாக தேவ சித்தத்துக்கு நடத்துவார். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு மேலே வந்து அமரணும். அந்த அக்கினி, அந்த பேரொளி, அந்த பெந்தெகோஸ்தையின் பேரொளியாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து நம் மேலே வந்து அமரணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து தங்கணும். அவர் நம்ம மேலே வரத்தை நாம் உணர்ந்திருக்கணும். நம்முடைய ஆவிக்கு தெரியணும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியணும். அதுதான் பெந்தெகோஸ்தே நாளில் வந்துச்சு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்து என்னப்பட்டு ஒருமனப்பட்டு ஒரு மனம். நல்ல கவனிங்க, இந்த ஒரு மனம்னா என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்பதை குறித்து வசனத்தின்படி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? கவனிங்க, இந்த ஒரு மனம்னா என்னன்னா தொடர்ந்து வாசிக்கலாம். ஓரிடத்தில் வந்தார்கள், அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. எல்லாரும் சொல்லாமா? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவருடைய கண்களிலே தரிசனமாய் பார்க்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14:16 நம்ம பார்த்தோம். இந்த சத்திய ஆவியாகி இந்த தேற்றரவாளனை உலகம் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆனால் நீங்கள் அவரை கண்டிருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வருவதை, ஏன்னா அவர் தேவன் சொல்லிட்டேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின திரியேக தேவன் இல்லை, அவர் தேவன். ஆமெனா? ஆக இந்த அனுபவம் தான் பெந்தெகோஸ்தே அனுபவம். இதுதான் சபை. இதுதான் சபை. எக்லீசியா என்றால் ஒரு நோக்கத்திற்காக ஓரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே நோக்கத்துக்காக ஒன்று கூடுகிற அந்த ஒரு மனம். அந்த ஒரு மனம் முன்னாடி வெளியே இருக்கும்போது அவன் தன் வழியில் தாம் பெருமைக்கு போயிருந்தான். இன்றைக்கு அது மரணம். ஆனால் நம்மேல் இந்த மரணத்தை தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவில் விழ பண்ணி அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்கு கொடுத்து இப்போ சபையில் என் அப்பாவை நான் மகிமைப்படுத்துவதற்காக ஒருமனப்படுகிறேன். இதுதான் ஒரு மனம். ஆமேனா? சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒருமனப்பட்டார்கள் அப்படின்னு என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் பெருமைக்காக வாழ்ந்தோம். யான் பெருமைக்காக நான் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு சபையாராக ஒன்று சேர்ந்து அப்பாவை, நாங்கள் பாவியா இருக்கிறோம். ஆமேன். நாங்கள் பாவியா இருக்கிறோம். என் சகோதரனே, நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். நம்முடைய அப்பா நம்ம இருந்த பாவத்தை தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மேல சுமத்தி நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒருமித்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. இங்க சபையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆமெனா? ஆக இந்த அனுபவம் நமக்கு வரணும். இந்த பேரொளி, இந்த பெந்தெகோஸ்தையின் அக்கினிமயமான நாவுகள், அந்த அக்கினியின் பேரொளி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவர்தான் எல்லா இருளையும், இந்த நான் என்கின்ற சுயத்தை உடைத்து அவர் மகிமைப்படுகிறார். ஆமெனா? வாசிக்க போலாம் மறுபடியும் அந்த 3 வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்து அமர்வதை நீ அனுபவித்திருக்க வேண்டும். இதுவே பெந்தெகோஸ்தையின் அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்து அமரணும். அவர் உன்னை அபிஷேகம் பண்ணணும்.
பரிசுத்த ஆவியானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல துதிகன மகிமைக்கு பாத்திரமா இருக்கிறவர் தமது ஆவியை நம்ம மேல கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உன் மேல வந்து அமர்றாரு பாருங்க, அப்பதான் உன் சுயம் உடையும், இல்லைன்னா சண்டையங்கையுமா தான் இருப்ப. ஆனால் தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. உடனே என்ன நடக்குது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஃபுல்ஃபில் ஆகி, நிரப்பப்பட்டு என்னன்னா அந்த சுயம் முற்றிலுமாய் உடைக்கப்படுகிறது. அன்கண்டிஷன்ல போறாங்க, கண்ட்ரோல் மீறாங்க, அந்த சுயத்தை உடைக்கிறாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, நல்ல நிரப்பப்பட்டு ஃபுல்ஃபில், நிரம்பணும், நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச, அதாவது இப்போ தேவனை மகிமைப்படுத்துறாங்க, பேசுற தேவனை துதிக்கிறாங்க. இதை கேட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்க, இவர் நம்முடைய பாஷைகளை துதிக்கிறது என்ன? வாசிங்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும். நல்லா கவனிங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா வெவ்வேறு பாஷையில இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறாங்க. என்ன பேச கேட்டாங்க? 11 வசந்த வாசிக்கும் நேரம் இல்ல. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச எதை பேசுறாங்க? எதை பேசுறாங்க? சொல்லு, எதை பேசுறாங்க? தேவனுடைய முன்னாடி யாருடைய பெருமை பேசன? முன்னாடி நம்முடைய சுயம் இல்லையா? அவன் தன் வழியில் போனமா, இதன் அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை எடுத்து இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்ததும் யாருடைய மகத்துவத்தை துதிக்கிறோம்? தேவனுடைய மகத்துவங்கள். ஆக அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோட, இந்த அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகத்துவங்களை நாம் துதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் வந்து அமருவதை நாம் அனுபவிக்க வேண்டும் அந்நிய பாஷையின் அடையாளத்தோட. இப்போ வந்திருந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் குடிச்சிட்டு பேசுகிறாங்க, குடிச்சிட்டு தாறுமாறாக கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பல தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள்லாம் அப்போஸ்தலரை பார்த்து சொல்லும்போது அப்போஸ்தலராகிய பேதுரு எழுந்து முதல் பிரசங்கம் பண்ணுறாரு. எப்பா, நாங்கள் குடிக்கல, இது பொழுது வெடிஞ்சு இப்போ தான் 3ஆம் மணி வேலையாக இருக்குது, அதாவது காலையில் 9 மணியாக இருக்குது, இப்போ யாருன்னா குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுறாரு. அப்படி பிரசங்கத்தை பண்ணும்போது 37ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது இருதயத்திலே நல்லா கவனிக்கணும், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, முதல்ல என்ன வந்துச்சு அவங்களுக்கு? இருதயத்தில் குத்தப்படுதல். இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய வார்த்தை என்ன? அப்போஸ்தலங்க பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தை வல்லமையாய் வந்து அவருடைய இருதயத்தில் போய் குத்தின உடனே அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அவங்க கேட்குற நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சபையில் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். வாசிக்க தொடர்ந்து. பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமெனா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம், வேற ஒண்ணுமே இல்லை. இவர் சொல்றாரு, அவங்க அப்போஸ்தலர் பேதுரு பிரசங்கித்ததும் அவள் இருதயம் குத்தப்பட்டுச்சு. அவர்கள் உடனே மனம் திரும்புவதற்கு தங்களை இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒப்பு கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டேஜ் சொல்றாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னதும் அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஆமெனா? அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்டு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து சபைக்குள்ளே வருகிறோம், வந்து ஞானஸ்நான நீதிக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஞானஸ்நானம் எடுத்ததுமே நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியான் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அடுத்த ஸ்டேஜில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பித்தாதான் சபையில் ஒரு மனதோட
என்ன அசிங்கம், கேவலம், துக்கம், துயரம் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கான காரணமே என்னன்னா, நம்ம சியோனுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். நாம் சியோனுக்கு போக வேண்டுமே ஆனால், சியோன் எருசலேமில் கடந்து போகணும்னா அவமானம், நிந்த, கேவலம், அசிங்கம், போராட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி தேவனுக்கே மகிமை என்கின்ற அந்த ஒரு மனதுக்குள்ளே தேவன் நம்மை நடத்துவார். அப்போ இவர்கள் பரிசுத்த அபிஷேகம் நிரப்பப்பட்டார்களா? இந்த 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 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க இல்லையா? இந்த பரிசுத்த ஆவிட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களா? அப்படின்னா பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இவர்கள் என்ன பண்ணாங்க பாருங்களேன், 42 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், நல்லா கவனிங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். பரிசுத்த அபிஷேகம் இல்லாம அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிற்க முடியாது. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னவென்றால், கிறிஸ்து சிலுவையில் அவருடைய மாம்சத்தில் மரித்தார், நீ செத்துரு அவரோடு கூட, பலி. ஆக இவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்தார்கள் என்றால், இரண்டாவது ஸ்டெப்புக்கு ஞானஸ்தானம் எடுத்ததும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் இவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க மேல் தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆக அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அந்த ஒரு மனம் வந்துடும். வெளியே இருக்கும்போது தாம் பெருமைக்கு வாழ்ந்தோம், சபைக்குள்ள வந்ததும் நம்முடைய அப்பாவுக்கு மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் பாவி ஆண்டவரே. அப்புறம் ஏன் சபையில் சண்டை வருது? அப்புறம் ஏன் வீட்டில் சண்டை? இன்னைக்கு சபைக்கு வருகிறோம், ஆனால் சபையில் இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு பிரிவினைகள். குடும்பத்துக்காகத்தான் தேவன் வந்தார். தனிப்பட்ட ரீதியில் தேவனுக்கு நமக்கும் ஒரு உறவு தான் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம். இந்த பெந்தகோஸ்தே பேரொளி, அந்த அக்னிமயமான அந்த பரிசுத்த ஆவிய தேவன் நம் மேல் வந்து அமருவதை நாம் அனுபவிக்க வேண்டும். இது எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்லாம் கொண்டாடி நிற்கிறாங்க. பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை, அது நியாயப்பிரமாணம், அதை காண்பிக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பண்டிகைகள், காலங்கள் எல்லாம் வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாட்டமாக இருக்குது. கொலோசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், என்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை பலியாகி எல்லாவற்றையும் முடித்தாரோ அன்றைக்கே நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் முடித்தார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. இன்னைக்கு எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு போறாங்க இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே வந்து அமர வேண்டும் என்று தேவன் இங்கே நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள், ஒரு மனம், அந்யோன்யம். சபையில் எல்லாருமே ஒரே நோக்கம், யாருக்கு மட்டும்தான் மகிமை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த சுயம் உள்ள இருக்குது. நான் என் குடும்பம், என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தம், என் வேலை, என்னுடைய பொருள் என்கிற அந்த சுயம் உடைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். பெந்தகோஸ்தே என்பது எழுத்தின்படிய பண்டிகை அல்ல, அது அனுபவம். அது பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கிற அனுபவம். அது வந்தா மாத்திரம்தான் என்ன நடக்கும் பாருங்க. 46 வசனம் வாசிக்க நேரம் இல்லை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், என்னப்பட்டவர்களாய்? இந்த ஒரு மனம், நல்லா கவனிங்க, இதாங்க பெந்தகோஸ்தே. ஒரு சகோதரனுக்கு பிரச்சனை வந்துடும், அட்டன் செகண்ட்ல, அப்பா என்னை மன்னியும், என் சகோதரனை காயப்பட்டு, சக்குன்னு மகிமை உமக்கு அல்லவா. ஏன் கோபம் வருது, ஏன் கோச்சிக்கிறோம் தெரியுமா? சுயம். இன்னைக்கு குடும்பத்தில் கோபம், சண்டை, பிரச்சனை, சுயம். இந்த சுயத்தை பரிசுத்த ஆவியானவர்களால் மட்டுமே உடைக்க முடியும். ஏனென்றால் அவர் சத்தியத்தின் ஆவியானவர். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றல் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். பைபிளை கையில் வச்சுக்கிறதுல எழுத்தை பார்த்து, மாம்சத்தில் எழுத்தை பார்த்து நடிக்கிறவன் அடிமை, பரிசுத்த ஆவியினாலே எழுத்தில் நடக்கிறவன் குமாரன். இதையெல்லாம் நம்ம பலமுறை நம்ம தியானம் செய்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தணும். இன்னைக்கு கையில் பைபிளை வச்சுக்கின்னு இதை சொன்னார், அதை சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை. ஆவியானவர் உனக்கு எப்படி நடத்துகிறார்? ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து அமரணும். இப்போ எபேசு சபையில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு சபையில் சேர்ந்திருந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆக ஞானஸ்நானம் நான் ஏற்கனவே சொன்னது தான், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை நமக்குள்ளே வந்ததும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஞானஸ்நானம் எடுத்து விடுகிறோம். ஆனால் விசுவாசிகள் ஆனபோது, விசுவாசிகள் ஆயிட்டோம், விசுவாசிகள் ஆனதும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும், அவரை நாம் அனுபவிக்க வேண்டும், அவர் நம் மேல் வந்து தங்க வேண்டும், நாம் அவரால் நிரப்பப்பட வேண்டும். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 19 1 வாசிங்க, வேகமாயிட்டு வாசி, 1 வாசிங்க.
அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள். நல்லா கவனிங்க, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அது ஏசப்பாவுடைய நீதி, தேவ நீதி. கரங்களை தேவைன்னு சொல்லலாமா? அப்படி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நாம் அத்தனை பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தை பெற்றிருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். மத்தேயு 3:11 வைத்து வாசி. அதை வாசித்து வருவீங்க, வரலாம் வேகமே வாசி. மத்தேயு 3:11 எடுத்து வாசிங்க. மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியின் அந்த ஒளி, அந்த அக்கினியின் ஒளி, அந்த பேரொளி என் மாம்சத்தை சுற்றி என் சுயத்தை எரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஞானஸ்நானத்தை நாம் பெற வேண்டும். ஆக நாம் சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுக்கிற அது முதல் ஸ்டேஜ். அது கீழ்ப்படிதல், நம்முடைய ஒப்பு கொடுத்தல். இந்த ஞானஸ்தானம் எடுத்ததுமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம். அதுதான் இங்க பவுல் கேட்கிறாரு. இங்க மறுபடியும் வாசி. அப்போஸ்தலர் 19:2 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பது நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகி கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம், மேசியா வராரு, அவருக்கு செவி கொடுங்க, மனம் திரும்பி அவருக்கு செவி கொடுங்கன்னு தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமெனா? நல்லா தொடர்ந்து வாசிக்கலாம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். சரி, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றாங்க அப்படின்னா அங்க பிதா குமாரன் பரிசுத்தம் இல்லையே அப்படின்னு சில பேர் குதர்க்கமா கேள்வி கேட்பான். இயேசு கிறிஸ்து யாரு? தேவகுமாரன். என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். தேவனாகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர் தெழுந்து, பரத்துக்கு போய் பிதாவாகிய வலது பக்கத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக்கொண்டு என்னை மீட்கிறது வரப்போறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொய்ந்தள்ளப்பட்ட அப்போஸ்தலருடைய அந்த சாட்சியை நான் விசுவாசிக்கிறேன். ஆக இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமம் என்றாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் எடுப்பதுதான். அவர்கள் அப்படி சொன்ன, அவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற போது பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து அமருகிற அந்த அனுபவத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய் ஆகணும். ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஞானஸ்தான உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுவிட்ட பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த ஞானஸ்தானம், அக்கினி ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட தேவநாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்போனா எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அப்போஸ்தலர் காலத்திலேயே கொரிந்து சபையில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசலை அப்படின்னா கொஞ்சம் பேர் அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த வரத்தை பெறாமலே உள்ளே இருந்திருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அப்போ அவர்களை தேவன் நடத்தலையா? கண்டிப்பாக தேவன் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள என்ன பண்ணணும்? ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஆட்கொண்டு நடத்தினால் மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து தங்கனா மாத்திரமே அந்த ஒரு மனம் வரும். ஊழியக்காரனோடு கூட இசைந்து அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய அந்யோன்ய ஐக்கியம், இது எப்போ வரும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து தங்கும் போது மாத்திரமே வரும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷை அந்த 1 கொரிந்தியர் 14 பார்த்து என்ன பிரச்சனை தெரியுமா? சில பேர் தீர்க்கதரிசன வரம் வச்சிருந்தான், சில பேர் அந்நிய பாஷை வச்சிருந்தாங்க. 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை. இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த நோக்கம் என்னன்னா, நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுறாங்க. உனக்கு பக்தி இல்லாம எப்படி மற்றவனை ரட்சிப்ப?
தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் மற்றவன் ரட்சிக்க தீர்க்கதரிசனம் சொல்றான். அதனால தீர்க்கதரிசன வரத்தை சபையில பிரயோகப்படுத்துங்க. ஆனா அந்நிய பாஷை என்பது தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகும். அந்நிய பாஷை பேச பேசத்தான் உனக்கு பக்தி இருக்கும். உனக்கு பக்தி இருந்தால் தான் தீர்க்கதரிசனம் சொல்லி மற்றவங்களை வந்து ரட்சிக்க முடியும். அப்போ அந்த பாயிண்ட்ல பவுல் என்ன கொண்டு வர்றாருன்னா, அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவாரு. மேலான வரங்களை நாடுங்கள்னு சொல்லுவார். இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சபையில் அந்நிய பாஷை பேசக்கூடாது அல்ல. கல்லாத ஒருத்தன் உள்ளே வந்தான்னா நீ அந்நிய பாஷை பேசி உட்காந்து அவன் என்ன பண்ண மிரண்டு போயிட்டு அப்படியே ஓடுவானடா. அவனுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், மகனே நீ போராட்டத்தோடு வந்திருக்கிற, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்குறாரு, இன்னைக்கு நீ சாகலான்னு நினச்சிருக்கிற, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்குறாரு சொன்னதும் ஆமாம் நான் தான் சாக நினச்சி வந்திருக்கிறேன், ஆண்டு நீ என் கூட பேச சொல்கிற ரட்சிக்கப்பட்டுருவானடா. ஆனால் அந்நிய பாஷை பேசுகிற உனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிற, உன் பக்தியெல்லாம் அவங்ககிட்ட காட்டாத, அவனுக்கு ரட்சிப்பை கொடுறா. அந்த கான்செப்ட் தான் அங்கே பேசினார். அப்போ தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்காமல் எப்படி நீ வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி தேவனுக்கு ஊழியம் செய்வ? ஆக அந்நிய பாஷையின் அடையாளத்தோட பரிசுத்த ஆவியுடைய வரத்தை நாம் பெற வேண்டும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமேனா? என்ன சொல்றேன், சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஞானஸ்தான உபதேசத்தை கேள்விப்பட்டு ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு வந்ததும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றாதான் சுயம் உடையும், கோபம் நம்ம விட்டு நீங்கும். கோபம் ஒரு வினாடிக்கும் நமக்கு எரிச்சலே வராது. அங்கே கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சமாதானமாக வீட்டில் துதியின் சத்தம் உண்டாயிருக்கும். நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளவு சமாதானம். அந்த பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றாங்கன்னா எவ்வளோ எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைங்க ஒரு வீட்டுக்குள்ளே 5 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் பேசப்ப கிருபில் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். நானும் என் மனைவி என் 3 பிள்ளைகளும். அப்போ இந்த நாங்கள் 5 பேருமே அபிஷேகத்தை பெற்றுட்டோம்னாக்கா ஒரு காரியத்தை ஒரே நோக்கத்தோடு நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை என்று செய்யுங்கள். அவள் தான் முடிஞ்சு போச்சு. நான் சாப்பிட்றதும் தேவனுக்கு மகிமை, குடிக்கிறதும் தேவனுக்கு மகிமைன்னா எல்லாமே ஓவர். ஆக அங்கே ஏன் பிரச்சனைக்கு இடம்? அங்கே சமாதானம் அங்கே இருக்கும். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மனம். பெந்தகோஸ்தே என்பது ஒரு மனம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மனம் இருக்கிறது. அவனுக்கு தனித்தனி மனம், தனித்தனி வழியில் போகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் பண்ண உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது ஒரு மனம். ஓ தேவனை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் விசுவாசிக்கிறேன், மகிமை அவருக்கே என்று அவருக்கு மகிமை செலுத்துறது உள்ள வரும். அப்புறம் இங்கே ஏன் பிரச்சனை சபையில்? உன்னால் அபிஷேகம் பெறலன்னா, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறலன்னா நீ பிரிஞ்சு தான் இருப்ப. நீ அந்த உன் வழியை திணிக்க பார்ப்ப. சபையில் திணிக்க. இப்போ நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்கிறேன். நான் என் கண்ணில் ரத்தம் தான் வரல, நான் வேதனையோடு சொல்கிறேன். என் கண்ணில் ரத்தம் மட்டும் தான் வரல. அவ்வளோ பிரச்சனைக்கு என்ன காரணம்? அவங்க வழியை கொண்டு திருச்சி நல்லது தானே, இதில் நல்லது தானே, இதில் எப்பா இது தேவ சித்தம் இல்லைப்பா. அதனால தான் சபையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே வர ஆரம்பிச்சது. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துடைய நோக்கமே ஒரு மனம், சகோதர ஸ்நேகம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். என் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். என் சகோதரன், என் அண்ணன் இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்தார். அப்படியானால் எங்கள் அப்பா மகிமைப்பட்டார். என்னை மீட்டதற்காக எங்கள் அப்பா மகிமைப்பட்டார் இயேசு கிறிஸ்து நாமத்தில். அதனால் எல்லா நாமத்துக்கு மேலே நாமத்தை எங்கள் அப்பா என் அண்ணனுக்கு கொடுத்தார். அப்போ நானும் என் சகோதரனுக்காக நான் பலியாவன்னா எனக்கும் ஒரு மகிமையை என் தேவன் கொடுக்க வல்லமை உடையவர். அந்த ஒரு மனம். எங்கள் அப்பாவை நான் மகிமைப்படுத்துவேன். எப்படி எங்கள் அப்பாவை நான் மகிமைப்படுத்துவேன்? எங்கள் அப்பாவால் படைக்கப்பட்ட என் சகோதரனுக்காக நான் பலியாவேன். என் சகோதரனை குறித்து ஒரு வார்த்தை தீங்கு பேச மாட்டேன். இதுதான் பெந்தகோஸ்தே. இதுதான் பெந்தகோஸ்தே. என்ன நடந்துச்சு தெரியுமா? பெந்தகோஸ்தேல பொருள் பணம் தான் இன்னைக்கு பிரச்சனை. பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம். பரிசுத்த ஆவியான உள்ளே வந்ததும் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தான். எனக்கு பணம் சொல்லி சொத்தை வித்துட்டு சபையில் தான் வச்சாம பாருங்க. எனக்கு சொத்து வேணாம், எல்லாம் எனக்கு எங்கள் அப்பா கொடுப்பார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் பிள்ளை நான், அவைகளை பார்க்கல விசேஷித்தவன் நான். அன்றன்றைக்கான ஆகாரத்தை எனக்கு அன்றன்றைக்கு தருகிற சொல்லி சொத்துல எனக்கு வேணாம். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒரு மனுஷனால கூடாது. சொத்தை வித்து எடுத்துன்னு வந்து சபையில் வச்சிட்டான். இதுதான் ஒரு மனம். வித்து கொடுத்துட்டு அவனுக்கு என் சகோதரனுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு, அவன் கொஞ்சம் கடன் பட்டுருக்கிறான், இந்தாங்க என் சொத்து வித்துருக்கிறேன், அவன் கடனை வச்சுடுங்க. எப்பா என் சகோதரன் வா நம்ம தேவனை துதிக்கலாம் வா. யாரால் செய்ய முடியும் இன்னைக்கு? எனக்கு சொத்து இருக்குது.
நான் சொத்தை வித்துட்டு என் சகோதரன் கடன் போட்டுருக்கிறோம், ஆனால் என் சகோதரன் தேவனை விசுவாசிக்கிறான். என் சகோதரனே இந்தா ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்கிறேன், நான் என் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன், நான் கற்பனை பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் அப்படி அந்த ஒரு அது பணத்துக்காக அல்ல, ஒருவேளை நீங்கள் எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா என் சகோதரர்கள் இன்னைக்கு கடன் பிரச்சனையில் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிற அவர்களுக்கெல்லாம் அந்த கடனை கொடுத்து அடைச்சிட்டு அவர்கள் தேவனை உற்சாகத்தை துதிக்க வைக்கணும். ஆண்டவர் நல்லா ஏசப்பா நாமத்துக்கு, ஏன்னா என்கிட்ட பணம் கிடையாது, ஒரு ஃபோன் வாங்குறதே என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற என் தேவன் பூர்ணமாக எனக்கு கொடுக்க வல்லமே உடையவர். ஆனால் என் மனசார நான் அதையெல்லாம் நான் நினைத்தது உண்டு, ஆண்டவர்கிட்ட வாஞ்சித்தது உண்டு. இதுதான் ஒரு மனம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இங்கே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்ததும் என்ன நடந்துச்சு பாருங்களேன். அங்கே 4ஆம் அதிகாரம் 4ஆம் திருப்பி கொள்ளுங்க. இப்போ 4ஆம் திருப்பி கொள்ளுங்க. 32ஆம் வசனத்தை வாசிங்க. 32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் அந்த ஒரே இருதயத்தில் யார் இருக்கிறது? இப்போ எங்கள் அப்பா, என் தேவன். மகிமையெல்லாம் யாருக்கு? மகிமையெல்லாம் யாருக்கு? என் தேவனுக்கு. முன்னாடி யான் பெருமை, நான் பெருசாக வீட்டை கட்டணும், நான் பெருசாக இதை பண்ண அதை பண்ண அப்படி போயிருந்தேன். இப்போ இல்லை, மகிமையெல்லாம் என் தேவனுக்கு. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடைய வகையிலே. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம், ஒரே இருதயம், ஒரே இருதயம், ஒரே மனம். இந்த ஒரு மனம் இதாங்க சர்ச். இந்த அனுபவம், பரிசுத்த ஆவியோட பெந்தகோஸ்தேயின் அனுபவம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் மாத்திரமே இந்த மகிமை நமக்குள்ளே நடக்கும். இல்லைன்னா மனுஷிக ஆவி இருக்குது, நமக்கு மனசாட்சி இருக்குது, மனுஷிக ஆவி. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லவங்க போல் நடிப்போம். திடீர்னு ஒரு நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சுயத்தை அப்படியே காட்டி சண்டையை மூட்டி விட்டு எஸ்கேப் ஆகி போயின்னு இருப்போம். ஏன் இன்னைக்கு நமக்கு தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியல? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்கு வேண்டும். அவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்துகிறவர். இந்த ஒன்னஸ் தங்க பென்டெகாஸ்டல். பென்டெகாஸ்டல் என்பது எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏதோ ஒரு சங்கம் அல்ல, அது ஏதோ ஒரு அசோசியேஷன் அல்ல, அது ஒரு மிஷன், ஒரு இயக்கம், ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஒரு மனம் இருக்க இன்னைக்கு நமக்கு ஆண்டுடா வருது. நமக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இது பரிசுத்த அபிஷேகம் நடத்தணும். இது மாம்சது. நான் நல்லா பண்ணனா, நான் பண்ணது நல்லா இருக்குதா அப்படி அதெல்லாம் பயம் இருக்குது. இதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது. இதெல்லாம் இப்போ எப்படி சொல்கிறது? ஏசப்பா நம்ம மகிமைப்படுவதாக. ஆனால் அங்கே ஒரு மனம், ஒரே நோக்கம். நான் புசித்தாலும் குடித்தாலும் என் தேவன் மகிமைப்படுவாரா? உன் வீட்டுக்குள்ளே அப்படியே எப்போ பார்த்தாலும் வீட்டில் பாட்டு சத்தம். உன் மனைவிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்கார பிள்ளைங்கள்லாம் வெளியே ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்குலாம் அனுப்பிச்சிட்டு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு வீட்டில் உட்காந்து கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. வந்ததும் இங்கே இந்த அம்மா துதிக்கிற துதியில் தேவ பிரசன்னம் அவங்க பிள்ளைங்க மேலே வீட்டுக்கார மேலே இறங்குது. நம்மளால் 10 தூங்கின்னு இருக்கோம். அவர் ஜாம் பண்ணிக்கிட்டோம். நான் என்ன பண்ணேன்? ஒரு மனம். அவருக்கு தேவை குடும்பம் கட்டப்பட வேண்டும். அவர்கள் இதை பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ஒரே இருதயம் ஒரு மனம். பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே நிரப்பப்படலைன்னா அது நடக்காது. இன்னைக்கு தேவன் நம்மை நிரப்புகிறார். ஆமெனா, நிரப்புவாராக. தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள், ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. கையை தட்டி அந்த சுயம் உடைக்கப்படுவது பென்டெகாஸ்டல். அவ்வளவுதான். பென்டெகாஸ்டல் லைட், அந்த பேரொளி, அந்த அந்தகாரம் உடைக்கப்படுவது பெந்தெகோஸ்தே அனுபவம் மட்டுமே. அப்படியே பாஸ்டரை பார்த்ததும் அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே உள்ளம் பொங்கும். அப்படியே இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளிலே இறங்குகிறதும் நல்ல அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த ஒருமித்து ஒன்னஸ் நாம எல்லாரும் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடைய தேவாலயத்துக்கு
போய் வந்தோமே. அகித்தோப்பேலை பார்த்து தாவீது பாடுவார் சங்கீதம் 55:14, அந்த வசனம் நினைக்கிறேன். சங்கீதம் 55:14, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போய் தேவனுக்கு கூட்டம் தேவை. பெந்தகோஸ்தே என்றால் அறுவடை, அறுவடை, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். ஆக இந்த ஒன்னஸ், ஒருவனும் தனக்கு யாம் பேர், இந்த பேர் தான் பிரச்சனை. சொல்லிட்டேனே, அவன் தன்னைத்தானே மனசில் புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய நாலேஜ், அவனுடைய டேலண்ட்டை வச்சு பயங்கரம். இதெல்லாம் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக அக்கு வேறு ஆணி வேறு பிச்சு மேய்ஞ்சிட்டோம். ஏசப்பா கிருபையில் பரிசுத்தம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குற அந்த பாடங்கள் எல்லாம். என் பேரை நான் பெருமைப்பட்டினே இருப்பேன். என் மனசுக்குள்ளே என்னை பெருமைப்பட்டினே இருப்பேன். ஏன் மற்றவங்க என்னை பெருமையாக பேசணும்னு சொல்லி. ஏன்னா அந்த நான் என்னுடையதுன்னு இருக்கும்போது தான் அந்த நான் என்னுடையது. ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் அவருடைய பாதத்தை நான் தொட்டு நான் பணிந்து கொடுத்தேன். இதெல்லாம் ஸ்லைடை போட்டு, வீடியோ போட்டு, டிவியை போட்டு உங்கள்கிட்ட காலில் வந்து கெஞ்சுங்க, அந்த என் சகோதரர்களே இது நமக்குள்ளே இருக்குது, ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி. என் தேவன் என்றைக்கு மகிமைப்படும். இன்றைக்கி பெந்தகோஸ்தே பண்டிகை. எனக்கே தெரில, 2 வாரமாக பரிசுத்தனை பற்றி பேசிக்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தா பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு அவங்க நிறைய பாஸ்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெந்தகோஸ்தே பண்டிகை ரொம்ப ஆபத்து, என்னைக்கு மாம்சத்தில் பண்டிகை கொண்டாடுறோம் நியாயப்பிரபந்தத்தில் கொண்டு போகிறாங்க. பெந்தகோஸ்தே என்பது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நம்ம அவரை அனுபவிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிக்கணும். நம்முடைய ஆவி அவரை அனுபவிக்க வேண்டும். அவர் நம்ம மேலே தங்கின அந்த அனுபவம் நமக்குள், நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். அதில் ஒருத்தனும் தனக்குன்னு சொல்லலை. எப்படி இருந்திருக்கும் இன்றைக்கி மட்டும் யாராச்சும் ஒருத்தர், என் பிரதர் ஒருத்தர் இன்றைக்கி ரொம்ப கடலில் இருக்கிறாருங்க, நான் போய் இன்றைக்கி கொஞ்சம் சொத்து சும்மாதான் இருக்குதுங்க, அதை விற்று என் பிரதருக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாருன்னா, ஐயோ இந்த ஊழியத்துடைய சக்ஸஸ் அதை விட வேறு எதுவுமே இல்லை. இந்த ஊழியத்துடைய ஒரு வெற்றி சகோதர ஸ்நேகம், அதுதான் நீதி. என் பிதா, என் தகப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர் என் சகோதரன், இவர் என் சகோதரி, இவருக்காக என் உயிரை கொடுக்குற இந்த ஒரு மனம் தான் எல்லாமே. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவம். இப்போ அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, தமஸ்குல ஆண்டவர் சந்திக்கிறாரு. அவருக்கு கண்ணு தெரியல. இப்போ அவர் ஜெபம் இருக்கிறார். அனனியா கிட்ட பேசுகிறாரு, நீ போயிட்டு அவன் தரலாம், அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் இந்த அனனியா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். இது வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில், 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை, யார் மேல? அப்போஸ்தலர் பவுல் மேல கையை வைத்து, சகோதரனே சவுலே, நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடைய முடிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும். என்ன படும்படிக்கும்? பரிசுத்தனாலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறார். அதேதான் கொர்நேலிய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேலே தங்கினார், நிரப்பினார், அவர்கள் மேலே வந்து அமர்ந்தார், உட்கார். இதுதான் பெண்டெகாஸ்டல். இவங்க தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இல்லைனா தங்கள் பெருமைக்காகத்தான் வாழ்வார்கள். முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்பதை கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம். அதில் அவர் கொடுக்கிற போஜனத்தை, அவர் கொடுத்த வஸ்திரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுத்த இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் எடுக்க முடியும். நம்ம கொடுத்த அப்போஸ்தல உபதேசம், இது அப்போஸ்தல ஊழியம். ஆமெனா, இது அப்போஸ்தல ஊழியம். ஜீவவாசல் ஜெப வீடு என்பது அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல பெண்டெகாஸ்டல் மிஷன். இது உலகளாவிய சர்வதேச ஊழியம் இது. ஆமெனா, இந்த ஊழியம் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன். அப்போஸ்தல உபதேசம் முழுக்க கிறிஸ்துவின் பலியை குறித்த உபதேசங்களை மாத்திரமே நாம் கொடுத்தோம். இது மகிமை. எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் எல்லாருடைய தனி மனிதனுக்குள்ள சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு சமாதானம் இருக்கணும். இந்த உபதேசத்தை கேட்ட எல்லாருக்கும் சமாதானத்தை என் தேவன் இப்போது கொடுப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? அப்போ பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அப்படி என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் பெற்றதும் பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலன் பவுல் நிரப்பப்பட்டார். ஆமெனா, நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பரிசுத்த ஆவி நம்ம இருதயத்தில் குத்தப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பது என்பது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதோடு நின்றாதீங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரமே நாம் பூரண புருஷனாக மாற முடியும். அதுவே பெந்தகோஸ்தே. இல்லைன்னா நல்லது தானே கம்முன்னு உட்காந்துருப்பேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னாக்கா, இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையுமே உங்களை என்னை போலவே பார்த்து இதை பண்ணாத அதை பண்ண அப்படி சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொஞ்சம் வாயை மூடுறா, நான் இவங்களை கொஞ்சம் நடத்தின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போது எல்லாரையும் தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய மனசாட்சியில் உங்கள் மனசை, உங்கள் சுயாதீன சித்தத்தை அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
அதனால் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், சீக்கிரமாய் ஒப்பு கொடுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும், பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் தனி மனிதனுக்குள்ளே வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத அந்த அனுபவம் நீங்கள் இருப்பீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, யாருக்கு தேவன் பரிசுத்தான கொடுப்பாருன்னா, இப்போ பவுல் போயிட்டு தலைமையில் கை வைக்கிற, அதே போல் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு போயிட்டு என்ன பண்ணுவோன்னா சமாரியாவில் போய் கை வைப்பார். 8ஆம் அதிகாரம் 14 வாசித்து நேரம் இல்லாதனால அதை நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. அவர்கள் மேலே தலைமையில் கை வச்சு அவங்களும் ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, பரிசுத்தான பெற்றிருக்க மாட்டாங்க. அப்போ பேதுருவும் யோவானும் போயிட்டு கையை வைக்கிறாங்க, அவங்க பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ சீமோன் பார்க்குறான், காசு எத்தனை கொடுத்துட்டு நான் யார் மேலே கையை வைக்கிறனோ அவங்களுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுக்கும்படி கேட்குறான், சபிக்கிறாங்க. அந்த கதை நமக்கு நல்லா தெரியும், அந்த சம்பவங்கள் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கு தேவன் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுப்பார்னா அந்த மனசை பார்க்குறாரு. யார் அந்த மனம் உடைஞ்சி நான் பாவியாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்டால் கதி இல்லைப்பா, இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்த அவர் பட்ட அந்த பாடுகள் ஏன் பாவத்துக்காக, முன்னாடி யாம் பெருமைக்காக ஓடி இருந்தோம், அவனவன் தன் வழியில் போயிருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி பார்த்து, அவருடைய மரணம் அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்ததை நோக்கி பார்த்து உள்ளம் உடைக்கப்பட்டு கை கால் நடுங்கி அவன் மனசுக்குள்ளே தேவனை தேடினே இருப்பான். அது ஒரு நாளில் கிடைக்கலாம், ஒரு வாரத்தில் கிடைக்கலாம், ஒரு மாதத்தில் கிடைக்கலாம், ஒரு வருஷத்தில் கிடைக்கலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அவன் மனசுக்குள்ளே தேடிக்கினே இருப்பார். அப்பா, என்ன ஒரு பாவி அல்லவா, உங்கள் கிருபை எனக்கு வேணுமே, உங்கள் இரக்கம் எனக்கு வேணுமே, நான் இப்போ அனாதை, என்னை காப்பாற்றுறதுக்கு உங்கள் இரக்கம் இல்லாமல் என்னால் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி யாருடைய மனது அப்படி உடைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்ததலை விசுவாசித்து பரம்பதலை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் பிதாவாகிய தேவன்கிட்ட போய் கெஞ்ச முடியும். அந்த உடைக்கப்பட்ட இருதயம் இருக்குது, அவங்க மேலே தான் அந்த பரிசுத்தர் இறங்குவார். அன்பாய் சொல்லுகிறேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புறாங்கன்னு சொல்லி இவங்களை நடிப்பாங்க. ரொம்ப ஆபத்து அது. அந்தகார ஆவி வந்துடும், அவங்க அப்படியே பேக்கில் போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக இருங்க. மற்ற அங்கேயும் போய் பெருமை, நல்லா ஆவியில் எப்படி அந்நிய பாஷையில் நிரம்ப ஜபிச்சோம் பார்த்தியா, அதில் வேறு ஒரு பெருமை. ஏற்கனவே வெளியே பெருமையில் இருந்தோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப எளிமை. ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நின்று கேட்கும்போது தெளிவாய் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உடனே அவர் பண்ணுற ஒரு முதல் காரியம் என்ன காரணம்னா, உன்னை பிடிச்சி ஊழியக்கார கையில் கொடுத்து அப்போஸ்தல கையில் கொடுத்துருவார். அப்போஸ்தல என்ன பண்ண, நல்லா நெருவை இடிப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணால், ஆமாம் அடிக்கடி சொல்லுவேன், நான் பேசினா உனக்கு வலிக்கக்கூடாது, உனக்கு விழிக்கணும். அந்த விழிப்பு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே கிடைக்கும். 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்தில் பேதுரு அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா, 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 15:8. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், அவ்வளோதாங்க. எதை அறிந்திருக்கிறாரு? உன் இதயத்தை அறிந்திருக்கிறார். எனக்கு பரிசுத்த அபிஷேகம் கிடைக்கலன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தியானிக்கவில்லை, அவருடைய சிலுவை மரணத்தை தியானிக்கவில்லை. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை, ஆமென், கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? விசுவாசத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் தந்து நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறாராம். ஆக நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார், நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறாரே. அப்படியானால் அவர் என்ன செய்றார்னா, உடைக்கப்பட்டு உன் பாவத்துக்காக, ஆண்டவரே முன்னாடி யாம் பெருமை, மறுபடியும் சொல்ற பெருமை தான் தேவனையும் மனிதனையும் விட்டு பிரிச்சிருச்சு. அவனவன் தன் வழியில் வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழி, தேவனுடைய வழியை மாத்திரமே நோக்குவதே சபை. அப்போ இங்கே ஒரு மனம் வந்துச்சுன்னா சபையில் விசாரிக்கணும். சகோதரர்கள் விசாரிப்பாங்க, என்னாச்சு உங்களுக்காக நான் உன் சகோதரி ஒரு பிரச்சனை வரும், நீ இப்போ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருப்ப. உன் வீட்டில் 1000 பிரச்சனை வெளியே சொல்ல மாட்டேன், தேவனுக்கு உனக்கு தெரியப்படுத்துவேன். ஆனால் யாருக்காச்சும் பிரச்சனை வெளியே தெரிஞ்சுட்டாக்க நீ போய் உபவாசம் பண்ணி அழுதுன்னு உட்காந்துருப்ப. இது பரிசுத்த ஆவியானவர் பண்ணுற ஒன்னஸ், ஒரு மனம், சகோதர ஸ்நேகம்.
எல்லாம் நம்மளை விட்டு பாவம் எல்லாம் விட்டு விலகிடும். உன் மனசுக்குள்ள என்னென்னமோ நடக்கும், உன் வாழ்க்கையை முடிச்சு போகாமல் நடக்கும். ஆனால் கம்பீரமாக சிங்கம் போல நிற்ப. பரிசுத்த ஆவியாருடைய அந்த யூத ராஜ சிங்கத்தின் அபிஷேகம், அந்த அக்னி அபிஷேகம். ஆக இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்போது நான் நினைக்கிறேன், எபேசு சபையில் இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பாவ உணர்வு குத்தி இருந்திருக்கலாம். அப்போ பவுலை தேவன் அனுப்புகிறார். அப்போ கை வச்சு என்ன பண்ண அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். அதே போல் தான் பேதுருவும் அப்போஸ்தலன் யோவானும் பிலிப்பு பட்டணத்துக்கு சமாரியாவுக்கு போகிறாங்க. பிலிப்பு போயிட்டாங்க, அநேகரை சீஷராக இருப்பார். அதே போல் தேவன் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். கொர்நேலியுவை தேவன் பார்க்கிறார். பேதுரு எங்கேயோ பிரசங்கம் பண்ணி எங்கேயோ ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, அங்கே அனுப்புகிறாரு. இருதயங்களை பார்க்கிற தேவன். அந்த இருதயத்தை தேவனுக்கு பயப்படுற பயத்தில் கொண்டு போகும்போது தேவன் மகிமையாய் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள அவர் வல்லமை இருக்கிறார். அபிஷேகம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 30 வாசிக்க பார்க்கலாம். யாருக்கு பரிசுத்த ஆவியான தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார்? வாசிக்க பார்க்கலாம். 30 வாசிங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், அவருடைய மகிமை ஆட்சி, அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா என்கின்ற அந்த ஒரு மகிமை, இந்த சுவிசேஷத்தை நாம் கேள்விப்பட்டது. அடுத்தது இந்த சங்கதிகளை குறித்து நல்ல கவனி. இந்த சங்கதிகளை குறித்து இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், அவருடைய வருகை, அவருடைய நித்திய ஆளுகை, இதுதான் அப்போஸ்தல உபதேசம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன கீழ்ப்படிய? என் குமாரனே ராஜாதி ராஜா, உன் பாவத்தை அவர் சுமந்தார். ஆக நான் பாவி என்பதே ஒரு மனம். மகிமையெல்லாம் என் தேவனுக்கு நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் என்பதே ஒரு மனம். ஆக சபையில் இருக்கிற எல்லாருமே நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் அசிங்கமாக பேசினேன், அசிங்கமாக சிந்தித்தேன், அசிங்கமான காரியங்களை செய்தேன், ஆனால் என் பாவத்தை எல்லாம் நீங்கள் உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மேலே சுமந்தீங்களே, நீங்கள் மகிமைக்கு பாத்திரர் என்கின்ற அந்த மகிமை நமக்குள்ளே வருமனா, அங்கே தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். இப்போது பெந்தகோஸ்தே பண்டிகை சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் மோசேயுடைய நியாயப்பிரமாணம். இதில் தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போஸ்தலர் காலத்திலேயே இவங்க என்ன பண்ணா, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்கள பண்டிகை எல்லாம் கொண்டாடணும். இந்த பண்டிகை எல்லாம் வருங்காரியத்துக்கு நேராக இருக்குது. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14 அது வாசிக்கும் போது அங்கே வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 16 வாசிங்க. 16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காருக்கு நேரா இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீ, எல்லா பலிகளும் எல்லா பண்டிகைகளும் அவருக்குள்ள நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு சபைகள் என்ன செய்தனா, மோசேயின் பிரமாணத்துக்கு இழுத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்க விரும்புகிறார்கள் என்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். ஆக இன்னைக்கு கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை ஜனங்களை இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. அவங்களை மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு கொண்டு போறாங்க, அவங்களை ஆவியின் பிரமாணத்துக்கு கொண்டு வரல, பெந்தகோஸ்தேயின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போகல. இந்த பண்டிகை நம்ம கொண்டாடலாம். இப்போ கவனிங்களேன், இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது இருக்கு இல்லையா, பெந்தகோஸ்தே என்றால் என்ன? பென்டகாஸ்டல் என்பது கிரேக்க பதம். அது பென்டா என்றால் 50 என்பது விடுதலையை குறிக்கிறது. ஏனென்றால் அங்கே ஓய்வு வருஷத்தை நமக்கு ஜூப்ளி இயர், ஓய்வு வருஷம் என்பது 50வது வருஷத்தில் நிலத்தை யாராவது வித்திருந்தான்னா 50வது வருஷத்தில் விடுதலை கொடுத்தணும். ஆக 50 என்பது விடுதலை. ஒளியில் உள்ள பரிசுத்தவனுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதியுள்ள ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி, அந்த விடுதலை தான் பெந்தகோஸ்தே அனுபவம்னு ஆரம்பத்தை பார்த்துட்டோம் கொலோசியர்ல. இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி, அடிமைத்தனத்தில் நம்மை விடுதலையாக்கி, இந்த அந்தகாரத்தை நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆக ஒரு மனம் என்பது நான் பாவி, என் தேவன் பரிசுத்தர்.
அவர் ராஜ்யத்துக்குள்ள நான் போகிறேன். சரி, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைனா என்ன? சீஷர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்களாம். என்ன ஒருமனப்பட்டாங்க? இந்த ஒருமனத்தை தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நான் ஒன்றுமே இல்லை, அந்த சுய செத்து போச்சு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். தங்களுக்கு உண்டான காணியச்சலை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். இப்போ கவனிங்க, ஆண்டவர் பண்டிகை நாளை கொடுத்தார். என்னென்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, அது என்னது, வாரங்களின் பண்டிகை, அல்லது அறுவடை பண்டிகை, அல்லது இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 4 பண்டிகை வந்து அறுப்பு கால பண்டிகை. சேர்ப்பு கால பண்டிகை என்பது 3 பண்டிகை. எக்கால பண்டிகை, அப்புறம் பாவ நிவாரண பண்டிகை, குடர பண்டிகை என்பது சேர்ப்பு கால பண்டிகை. ஆக ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, நல்லா கவனிங்க, புளிப்பு உள்ள எந்த ஒரு அப்பமும் தேவனுக்கு அருவருப்பு. புளிப்புள்ள அப்பம் சாப்பிடுகிற பண்டிகை நாட்கள், அதாவது ஓய்வு நாட்களில், விசேஷித்த ஓய்வு நாட்கள், பண்டிகை நாட்களில் புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிடுகிற எந்த ஒரு மனுஷனும் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் என்று தேவன் சொன்னார். ஆமேனா? பெந்தகோஸ்தே பண்டிகை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு மனம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். திருப்பி கொடுங்க வேகமாக. லேவியராகமம் 23 அதில் 15 வாசிங்க. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். இந்த பண்டிகை குறித்து நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். பஸ்கா பண்டிகை வருது. பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுமே அந்த முடிவிலிருந்து தொடக்கமாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருது. அந்த வாரத்தில் வரக்கூடிய முதல் ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்பது தான் என்னன்னாக்கா முதற்பலன் பண்டிகை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த முதற்பலன், அந்த முதற்கனி, அந்த கதிர்கட்டை எடுத்து அவருக்கு அசைவாட்டி விட்டு மறுநாள் ஒரு திங்கட்கிழமை எண்ணணும். திங்கள், செவ்வாய், புதன், வேடன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள். மறுபடியும் திங்கள், செவ்வாய், புதன், வேடன், வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படி எண்ணிக்கினே வந்தீங்கன்னாக்கா அங்கே என்ன நடக்கும்னாக்கா அறுவடை நடக்கும். இந்த 50 நாளும் அறுவடை நடக்கும். இதுதான் அறுவடை பண்டிகை. அங்கே பார்த்தீங்கன்னா இது அறுவடை பண்டிகை, அல்லது என்ன பண்ணலாம், இதை பெந்தகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை குறிப்பிடுவாங்க. ஒரு வசந்த வாஸ்தபடி இங்கே வரலாம். உபாகம புத்தகம் 16ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 16:9. 7 வாரங்கள் எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். எப்போ அறுக்க தொடங்குறாங்க? முதற்பலன் பண்டிகை அன்னைக்கு அந்த கதிர்கட்டை அறுத்து எத்தனை பேர் தேவனுக்கு முதற்பலனை செலுத்தி விட்டு மறுநாள் இருந்து அறுப்பு அறுக்க ஆரம்பிப்பார்கள். ஆமேனா? எப்பா இதை நம்ம பார்த்தோமா இல்லையாப்பா? பண்டிகை காலத்தில் நம்ம தெளிவாக திட்டமாக பல முறை இந்த வசனங்களை தியானம் செய்திருக்கிறோம். ஆக முதற்பலன் பண்டிகையாக அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். மறுநாள்லேருந்து எண்ணணும். கரெக்டாக 50ஆவது நாளில் பெந்தகோஸ்தே. அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? திருப்பி 23ஆவது அதிகாரம் லேவியராகம புத்தகத்தில் இப்போ 15 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலி செலுத்த கடவீர்கள். எல்லாமே சொல்லுங்க பாருங்க. என்ன போஜன பலி? புதிய போஜன பலி. அது என்ன புதிய போஜன பலி? வாசிங்க. நீங்கள் ஒரு மரக்காலிலே 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட, எல்லாம் கவனி, என்னது எது? புளிப்பு எதை குறிக்குது? பாவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சமூக புளிப்பு எல்லாம் கொண்டு போக கூடாது. ஆனால் பெந்தகோஸ்தே பண்டிகை என்னைக்கு என்னன்னா 2 அப்பத்தை புளிப்பு உள்ள அப்பமாக நீ பாகம் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமேனா? நான் ஒரு பாவி ஆண்டவர் என்கின்ற ஒரு மனம். புளிப்பு என்பது பாவத்தை காண்பிக்கிறது. 1 Corinthians 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து வருடப்பட்டுகிறார். அதனால் புளிப்பில் அப்பத்தோட பண்டிகை ஆசிரியக்காடவோம். அது பொல்லாப்பு, துர்குணம் என்கின்ற புளித்த மாவை புறமே கழித்து போடும் என்று சொல்றார். பெந்தகோஸ்தே பண்டிகை என்ன? புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பம். இந்த 2 அப்பம் என்பது எதை குறிக்கிறது என்றால் உறுதியை குறிக்கிறது, உண்மையை குறிக்கிறது, சாட்சியை குறிக்கிறது. 2 பேருடைய சாட்சி உங்களுக்கு உறுதிப்படும் என்று உங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதே என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் கொடுக்கிறார். அப்போ இந்த ஒரு மனம் என்றால் என்ன? பெண்டெகாஸ்டல் அனுபவத்தை எப்போது பெற்றுக்கொள்ளலாம்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், அவருடைய 1000 வருட நித்திய அரசாட்சி, அதை நீ விசுவாசித்து நான் ஒரு பாவி ஆண்டவர் என்று நீ புளிப்பாக பாகம் பண்ணப்பட்டால், உன் மனதை அறிந்திருக்கிற தேவன், உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் பெந்தெகோஸ்தேவனுடைய அந்த விடுதலையை கொடுக்கிறார். பென்டா என்றால் 50, அந்த 50 என்பது விடுதலையின் வருஷம். ஆக நம்மை அந்த அந்தகாரத்தின் இருளிலிருந்து விடுதலை கொடு. இன்னைக்கு வாலிப பெண்கள், வாலிப சகோதரர்களை இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அங்கே வர வேண்டும். அங்கே நமக்கு என்ன சொல்றதுனாக்கா, அந்த 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 அப்பத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? 20 வசனம் வாசிக்கணும். நேரம் 20 வசனம். அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட. கவனிங்க, என்ன பண்ணணுமா? அசைவாட்டணுமா? கவனிங்க, என்ன பண்ணணும்? இந்த அசைவாட்டுதல் ஞாபகம் இருக்குதா? செஞ்சு காட்டு ஞாபகம் இருக்குதா? அசைவாட்டுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிரதிஷ்டை. பிரதிஷ்டை. நல்லா கவனிங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப லேட் ஆகும். நான் ஷார்ட்டாக போகிறேன். கவனிங்க, அசைவாட்டுதல் என்பது பிரதிஷ்டை. லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பலி. பிரதிஷ்டை பலி ஆரோன் வந்து பிரதான ஆசாரியன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளித்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியர் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆரோனை பிரதிஷ்டை பண்ணணும்னாக்கா சமாதான பலியுடைய மார்கண்டத்தை எடுத்து கையில் வச்சு அது மேலே கொழுப்பு குண்டிக்காயில உள்ள வச்சு அசைவாட்டுதல் எல்லாம் என்ன பாருங்க, அசைவாட்டுதல் என்பது இப்படி அசைவாட்டிட்டோம் அப்படின்னா ஒப்பு கொடுத்துட்டோம், பிரதிஷ்டை பண்ணிட்டோம். ஆக நாங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியலுமா இருக்கிறோம் என்றால் 2 புளிப்பு உள்ள அப்பத்தை பாகம் பண்ணி அசைவாட்டி விட்டோம். நாங்கள் பாவி என்று எங்கள் மனசாட்சி சொல்லிடுச்சு. நாங்கள் பாவி என்று எங்கள் மனசாட்சி தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்து அசைவாட்டி விட்டது. நாங்கள் பாவி ஆண்டவரே, மகிமை பெருமை எனக்கல்ல, இவ்வளவு காலம் பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன், மகிமையெல்லாம் உமக்கே என்று சொல்லி நான் ராஜா அல்ல, நான் ஒரு பாவி என்று சொல்லி அசைவாட்டி விட்டோம். இவர்கள்தான் பெந்தகோஸ்தேவுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வது. அதாவது சமாதான பலியை தான் அசைவாட்டுவாங்க. இந்த பலிகளை குறித்து நம்ம விவரமாக ஏசப்பா நாமத்தை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் செந்தில் வைத்துக்கொண்டு வீட்டை போய் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, அதை பாருங்க. ஆக மார்கண்டத்தை எடுத்து அசைவாட்ட வேண்டும். ஏறெடுத்து படைக்கும், அதாவது முன்னந்தொடை, அந்த அந்த மிருகத்தினுடைய முன்னந்தொடை எடுத்து ஏறெடுத்து படைக்க வேண்டும். ஏறெடுத்து என்பது நல்ல கவனிங்க, அசைவாட்டும் போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஏறெடுத்து படைக்கிற படைப்பாக நம்மை உண்டாக்குவார். இந்த ஏறெடுத்து படைத்தல் என்பது ஜீவனை பார்ப்பது, பிதாவாகிய தேவனுடைய மகிமையை பார்ப்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்ப்பது. ஏறெடுத்து, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த போஜனத்தை நமக்கு கொடுக்கிறார், உபதேசத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆக இந்த இவங்க பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒருமனப்பட்டவர்களாய் அசைவாட்டினார்கள். தங்களை தாங்களே பாவிகள் என்று தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தங்களை அசைவாட்டினார்கள், புளிப்பாக பாகம் பண்ணினார்கள். அதனால் தான் கிறிஸ்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவர் என்ன தம்முடைய அப்போஸ்தலருக்கு ஒரு காட்சி கொடுத்தார். அப்போ தேவன் நமக்கு நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை உணர்ந்து கொண்டு 10 நாள் 40 நாள் காட்சி கொடுத்தார். 10 நாள் எருசலேமில் போய் காத்திருந்தார்கள். புளிப்புள்ள அப்பமாக அசைவாட்டப்பட்டார்கள். இந்த அசைவாட்டல் என்பது பிரதிஷ்டை. ஆக பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்ற அத்தனை பேரும், அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற அத்தனை பேரும் ராஜரீக ஆசாரியர்களாக. ஏன்னா தேவராஜ்யம் ராஜரீக ஆசாரியம், ராஜாவும் அவனே, ஆசாரியனும் அவனே. ஆசாரியன் என்பது பலியாகிறவன், ராஜா என்பது நீதி செய்கிறவன். ஆக அசைவாட்டுதல் என்பது பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறுவதும், பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு ஏறெடுத்து படைப்பது என்பது ஒரு மனம். அந்த 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 நம்முடைய மனசை அலைபாய விடாம இளைப்பாறுதலுக்குள்ள, ஒன்னஸ்க்குள்ள, அந்த ஒரே மனதுக்குள்ள ஒரு காரியத்தை நோக்கி பார்ப்பது. ஆக இந்த பூமியில் இருக்கும் போதே ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனை பார்ப்பது. இந்த பூமியில் இருக்கும் போதே ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆத்துமாவில் பார்ப்பதுதான் ஏறெடுத்து படைத்தல். ஆக அசைவாட்டும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து தங்கி நிரப்பி நம்மை பூர்ணப்படுத்துகிறார். நம்மை ஏறெடுத்து படைக்கிற பலியாக. இப்போ உதாரணத்துக்கு ஏறெடுத்து அப்படின்னு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை சூழ்ந்திருக்குது. எல்லா பக்கம் திரும்பி பார்க்குற, யாருக்கிட்டையுமே ஹெல்ப் இல்லை, அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ஹெல்ப்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் முழுக்க அந்த ஒருத்தரையே ஏறெடுப்போம் பார்.
அது நமக்கு ஜீவனை கொடுப்பதை போல ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதே போல இந்த ஏறெடுத்து என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ள ஏறெடுத்து படைக்கிற இந்த சமாதான பலிகளாக நம்மை பரிசுத்த ஆவியானவர் தயார்படுத்துகிறார். அப்போ என்ன ஆகும்? இப்போ கவனிங்க, ஆபிரகாம் தம்முடைய குமாரனை பலிபீடத்தில் கடத்தி விட்டு இருக்கும்போது ஆபிரகாமே பிள்ளையாண்டனும் கையை போடாதேன்னு சொல்லிட்ட உடனே மகனை மீட்டுக் கொள்றாரு. இப்போ ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு ஆட்டுக்கடா அங்கே தன்னுடைய கொம்பு புதரில் மாட்டிக்கொண்டிருப்பதை தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். அப்போனா என் தேவனுக்கு பலி செலுத்தணும், இப்போ நான் எதை செலுத்துவேன்? அப்போ அவருடைய மனசு முழுக்க அந்த பலி மேல ஏறெடுத்து பார்த்தார். அவரே என் ஜீவன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நம்ம அசைவாட்டப்படும் போது நம்மை ஏறெடுத்து படைக்கிற பலியாக நம்மை மாற்றி நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அந்த ஏறெடுத்து படைத்தல் தான் எக்கால பண்டிகை. ஆக அசைவாட்டுதல் இது சமாதான பலி இல்லையா? சமாதான பலியில் தான் அசைவாட்டுதலும் ஏறெடுத்து படைத்தலும் இருக்கும். ஆக மார்கண்டத்தை அசைவாட்ட வேண்டும், முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தோமா இல்லையாப்பா? ஆண்டவரே, பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்செல்லாம் நான் என்னமோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிக்கலாக காட்டினேன். ஆக நல்லா கவனிங்க. அதே போல் ஈசாக்கு ரெபேக்கா சாயங்கால வேளையில் மணவாட்டியை ஏறெடுத்து பார்த்தார். ரெபேக்காலும் மணவாளனை ஏறெடுத்து பார்த்தார். ஆக மணவாளனுக்குள்ள மணவாட்டியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற அனுபவமும் மணவாட்டிக்குள்ள மணவாளனை மாத்திரமே பார்த்து கொண்டு இந்த ஏறெடுத்து படைக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஆக சமாதான பலி என்பது இப்போ சர்வாங்க தகன எதுக்காக செலுத்துவாங்க? தேவனே ராஜா. போஜன பலி ராஜாவே என்னை பாதுகாக்க பராமரிக்க என்று ஒப்பு கொடுப்பது. சமாதான பலி ராஜாவுக்கே மகிமை. புரிஞ்சு போச்சா? ஆக இந்த சமாதான பலியை கொண்டு வருகிற அந்த மகிமை தான் பெந்தகோஸ்தே அனுபவம். ஆக பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது அசைவாட்டி விடுகிறோம். தேவனுக்கு முன்பதாக நம்மளை அசைவாட்டி விட்டோம் என்றால் நம்மை அவர் பிரதிஷ்டை செய்கிறார். நம்மை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பிரதிஷ்டை செய்கிறார். ஆக இந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அவர்கள் தேவனுக்கென்று தேவ நீதியை செய்வதற்காகத்தான் சபை இயங்குகிறது. உங்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? தேவனாகிய கர்த்தர் உங்களை தயார்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் இந்த உபதேசங்கள்லாம் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்தி கொண்டு போவதற்காகத்தான் கர்த்தர் என்னை ஊழியக்காரங்க வைத்திருக்கிறார். ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்கிறேன். நான் உங்களுக்காகத்தான் இருக்கிறேன். ஏசுராஜா நாமத்துக்கு மகிமையாக ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமெனா? ஆக நல்ல போராட்டத்தை போராடினேன் என்பது அசைவாட்டுதலும், ஓட்டத்தை முடித்தேன் என்பது ஏறெடுத்தலும். ஆக நல்ல போராட்டம் என்பது அசைவாட்டி தம்மை பலி கொடுத்து விட்டு இந்த மாம்சத்தோடு யுத்தம் பண்ணி போராடுகிறார் பரிசுத்தனுடைய பலத்தில். ஏறெடுத்து ஓட்டம், அந்த வலது முன்னந்தோடை. ஆமெனா? அந்த வலது அதுதான் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். ஆக இந்த அசைவாட்டுதலும் ஏறெடுத்து படைத்தல் தான் பெந்தகோஸ்தேவினுடைய அனுபவம். புளிப்புள்ள அந்த அப்பம், புளிப்புள்ள அந்த 2 அப்பம், அந்த புளிப்புள்ள அந்த 2 அப்பம் என்பது தான் மகிமை. ஆக தேவன் நம்ம மேலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஆமெனா? அவருடைய பிள்ளைகளாய் நாம் சமாதானத்தோட சந்தோஷத்தோட குடும்பம் ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அன்பாய் கேட்கிறேன். இப்போ என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்போஸ்தலர்கள்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் இந்த அசைவாட்டுதல், இந்த அசைவாட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1வது அதிகாரத்தில் எங்கிருந்து நம்ம வாசிக்கலாம்னு சொன்னால் நம்ம நேரம் இல்லை. 15 வாசிக்க பார்க்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இல்லம்மா 1ஆம் அதிகாரம் 15. அந்நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது சாரி அந்த ஒரு மனம் போட்டு சாரி மேல 14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு. ஆமெனா? ஒருமனப்பட்டு புரிஞ்சு போச்சா? அசைவாட்டி தங்களை புளிப்புள்ள அப்பமாக அசைவாட்டி அவள் தான் அசைவாட்டினார்கள். பெந்தகோஸ்தே நாளில் அந்த மகிமை வந்து அந்த அறுவடை ஆரம்பிச்சது பெந்தகோஸ்தே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை ஆரம்பிச்சது. ஆக ஒருமனப்பட்டவர்களாய். அப்போ இவங்க என்ன பண்ண 10 நாள் ஆயிடுச்சு ஒருமனப்படுறதுக்கு. அந்த 10 நாள் அவங்களுக்குள்ள அவங்க வீட்டு பிரச்சனை 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். வந்து கூறுறாங்க, ஒரு மனமே வரல. ஆனால் பெந்தகோஸ்தே நாளில் அந்த ஒரு மனதை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமெனா? இன்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு மனதை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? இந்த பெந்தகோஸ்தேவின் அனுபவம் மாத்திரமே நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம உயிர்மிக்கும். ஆமெனா? அந்நாட்டில் அவங்க சொல்றாங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த ஒரு மனத்தை நீங்கள் வேதத்தில் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். அந்நாட்டில் சபைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆவி பரிசுத்த ஆவினால ஆறுதல் அடைந்திருந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் இதை தியானம் பண்ணனாக்கா அவ்வளவு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உடையவர்.
ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் சபையில் என்ன பண்ண உலாவிக்கொண்டு அசைவாட்டப்பட்ட நம்மை ஏறெடுத்து படைக்கும் பலியாக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஏன்னா அந்நாட்டில் சபைகள்லாம் எப்படி இருந்துச்சுனாக்கா பரிசுத்த ஆவியுடைய ஆறுதலினாலே ஒருமனப்பட்டவர்களாய் அவங்க என்ன பண்ணனா சமாதானம் பெற்றிருந்தார்கள். அந்த வாசனை முடிக்கலாம். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆவது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. ஆமேன் சொல்லுங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க? ஒரு மனம் இருந்துச்சு. ஆமேனா? சபைகளுக்குள்ள என்ன இருந்துச்சு? இன்னைக்கு இருக்கிற பிரிவினைகள், உபதேசங்கள், உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் வேணும் தான் சொல்றாரு. ஆனால் அன்னைக்கு என்ன இருந்துச்சுனாக்கா சமாதானம் பெற்று, சபைகள்லாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. இதுதாங்க அந்த அசைவாட்டுதல். அப்புறம் பரிசுத்த ஆவின் ஆறுதல், அதுதாங்க ஏறெடுத்து படைத்தல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டம் என்று அசைவாட்டுதலும், ஓட்டத்தை முடித்தேன் என்பது ஏறெடுத்து படைத்தல். அவர் சொல்ற ஏறெடுத்து படைத்தது ஓட்டத்தை முடிப்பது. ஆக இதுதான் எக்கால பண்டிகை. எக்கால சத்தம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதல்ல எந்திருப்பார்கள், பின்பு உயிரோருக்கும் நாமும் காத்திற்கு எதிர்கொண்டு போக அந்த ஓட்டத்தை அவர் என்ன பண்றாரு? சக்சஸாக வெற்றிகரமாக முடிக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியின் ஆறுதலுடன் நடந்து பெருகின சீஷரின் தொகை பெருகினது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் சபையில் ஒரே மனதில் செயல்பட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இந்த ஒரு அபிஷேகத்தை தேவன் நம்முடைய சபைக்கு கொடுப்பாராக. ஆமேனா? தயவு செய்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாம் வாஞ்சையாய் கேளுங்க. நம்முடைய மனதை தேவனுக்கு நிறைய திருப்புங்க. அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிது. ஆமேன் சொல்லுவோமா? நம்மளாம் மண்ணுங்க, நம்மளாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த சிருஷ்டியின் மேலே அவர் அன்பு வைத்து அவரை போல், அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்ட அந்த இரக்கம், அதாங்க தெய்வம், அதாங்க தேவன். அவருடைய இரக்கத்துக்காக போய் கெஞ்சுங்க. உங்கள் அன்பு எவ்வளோ பெருசு ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நிரப்புங்க. அப்போ தான் அந்த ஒரு மனம் வரும். அப்போ தான் இணைந்து செயல்பட முடியும். இல்லைன்னா இது ஒரு மூலை அது ஒரு மூலை பிரச்சனைகள் அங்கே பயங்கரமாக இருக்கும். ஆக பெந்தகோஸ்தே பேரொளி என்பது அது ஒரு மனம், சகோதர சிநேகம், தன் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவம். அந்த அனுபவத்தில் நம்முடைய சபை வளர்ந்து பெருகுவதாக. ஆமேனா? அந்நாட்டில் சீஷர்கள் வளர்ந்து பெருகினார்கள். அவங்க போயிட்டு எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ சபையில் அந்த ஒரு மனம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியான நமக்குள்ள அந்த உபதேசத்தை கரெக்டாக கொடுத்து நம்மளை கரெக்டாக நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார். இதை எப்படி செய், அதை அப்படி செய். அதனால தான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில விஷயங்கள் நான் தவறு செஞ்சுருவேன். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். ஆவியானவர் தான் பேசுகிறாரா இல்லையா மாம்சம் பேசுகிறா தெரியாமல் ஒரு சில நேரங்கள் தவறு செஞ்சுருவோம். அவள் பரிசுத்த ஆவியானவர் தவறு செஞ்சுட்ட போது நல்லா உணர்த்தி காட்டுவார். பாரா, இந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிற பாரா, ஆமாண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதங்க அசைவாட்டுதல். இன்றைக்கி உன்னால் அசைவாட்ட முடியுமா? புளிப்பில்லாத 2 அப்பமாக இன்றைக்கி தேவ சொல்லணும் அசைவாட்ட வேணாம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து, இந்த உலகத்தை, இந்த மாம்சத்தை கண்டித்து எனக்கு உணர்த்துவார். இவனை வெறுத்துடுறா, இவன் தாண்டா உனக்கு பிரச்சனை. இவன் இது கையை காட்டியே உங்களுக்கு எவ்வளவோ சொல்லிட்டேன். அது பரிசுத்தனே பலன் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஆத்துமாவை இவங்கிட்ட தான் மீட்க முடியும். இவன் தான் பிரச்சனையே. வெளியில் இருக்கிற யாரும் பிரச்சனை இல்லை. பரிசுத்தனை உள்ளே வந்துட்டார்னா நான் எவ்வளோ பெரிய பாவின்னு பார்ப்பேன். என் சகோதரனுடைய பாவத்தை பார்க்கவே மாட்டேன். முன்னாடி என் சகோதரனுடைய பாவத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அது பேய்த்தனம். தன் சகோதரன் செய்த பாவத்தை குறித்து குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. அந்த சகோதரிய பாவத்தை மன்னித்தவர் என் பிதாவாகிய தேவன். ஆமேனா? அந்த சகோதரனுக்காக தம் ஜீவனை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? எப்படி பரிசுத்த ஆவியுடைய ஆறுதலினாலே சபைகள் பெருகுச்சோ அப்படியே நம்முடைய சபையும் பரிசுத்த ஆவியுடைய ஆறுதலை பெருகுவதாக. ஆமேனா? ஒரு மனித தேவன் கொடுப்பாராக. நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் தந்தருள்வாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படலாம். அப்பாவுக்கு நன்றி அப்பா. பெந்தகோஸ்தே